ஹே ஹாய்டா! இன்னைக்கு 7 பீட்ஸ் 2 ஹார்ட்ஸ் அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம இப்ப டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ விஜி உங்க ரூம் வாசல்ல நின்னுட்டு, "ஹே ஒயன் என்ன பண்ற? டோர் ஓப்பன் பண்ணு." நீங்க அப்பதான் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறீங்க. தூக்கம் கலையாம அப்படியே வந்து டோர ஓப்பன் பண்றீங்க. "ஒயன் எவ்ளோ நேரம் தூங்குற தெரியுமா? ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன?" அப்படின்னு அவ கேட்டுட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கை வச்சு பார்க்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு லீவ் தானே ஜி, அதான் மெதுவாக எந்திரிக்கலாம்னு. அதோட 2-3 நாளாக சரியா நான் தூங்கவே இல்லை, அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல அவ, சரி சரி, காலையிலையும் நீ எதுவுமே சாப்பிடல, லஞ்ச் ரெடியாக இருக்குது, நீ போய் குளிச்சுட்டு வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம். அவள் டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டா. இங்கே அதே நேரத்தில் டேயாங் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஆரம் வி ரூம் பக்கத்தில் நிற்கிறான். ஹாயாங், டோர் ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே வாங்க. என்ன வி, வெளியே போறியா? இல்லையாங், பக்கத்தில் விஜயை பார்க்க தான். ஆமாம், நீ ஏன் விஜயை பார்க்கணும்? அது 3 நாளாக கான்சர்ட், ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், அவ கூட பேசுகிறதுக்கே டைம் இல்லை, அதான் கொஞ்சம் போய் பேசிட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு. ம், அதெல்லாம் ஓகே, அதுதான் ஏன்னு கேட்குற அப்படின்னு அவன் திரும்பவும் கேட்குறான். அது எனக்கு விஜய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே தயங்கிக்கிட்டே சொல்ல, ஓ வா சூப்பர், அப்புறம் எப்போ நீ விஜய்கிட்ட போய் சொல்ல போகிற? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஆரம் கேட்க, ஹியாங் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே அவகிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்ட? அது எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் அப்படியே ரொம்ப ஹாயாக சொல்கிறான். ஆரம்புக்கு அதை கேட்குறப்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன், ஓ நாம தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் போல் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை கேட்குறப்ப. விஜய் உனக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு தான். சரி நானும் உன் கூட வரவா? ம், தாராளமாக வாங்க. 2 பேருமே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே கிளம்புறாருங்க. அப்போ ஜேகே வந்துட்டு 2 பேரையும், எங்கே போகிறீங்க? என்ன விட்டுட்டு? பக்கத்தில் ஒயின் வீட்டுக்கு போகிறோம். ஹாய், ஒயின் வீட்டுக்கா? அப்போ நானும் வருவேன், போகலாம் வாங்க அப்படின்னு அவனும் சேர்ந்துக்கிறான். நீங்கள் மார்னிங் எழுந்ததுலேருந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா நேற்று நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்குது, அதை நினச்சிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அவனுக்கு என் மேலே கொஞ்சம் அக்கறை, அன்பு எல்லாமே இருக்குது. பின்ன இல்லாமல் நேற்று எனக்காக அது எல்லாத்தையும் செஞ்சானா என்ன அப்படின்னு நீங்கள் ஆரம்ப நினச்சிட்டு அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா எந்த ஒரு பாய்ஸும் பீரியட்ஸ் டயத்தில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அதை நினச்சிட்டே குளிக்க போயிடுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. விஜி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறா. அங்கே இவங்க 3 பேருமே நிற்கிறாங்க. விஜிக்கு 3 பேரையும் பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கவும், என்ன விஜி எங்களை கூப்பிட மாட்டியா? நாங்கள் வேணா போயிடட்டுமா? வி மட்டும் உள்ளே வரட்டுமா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார், உள்ளே வாங்க. எல்லாரையும் சோஃபாவில் உட்கார சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு கிச்சனுக்கு போகிறான். ஹியாங், நான் போய் விஜிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஆரம்பம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, ம் போ. அதை பார்த்துட்டு இருந்த ஜேகே, ம் நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேனே, நவருங்க நானும் போகிறேன். ஆரம் டக்குன்னு அவன் ஜேகே கையை பிடிச்சி, இங்கேயே சோஃபாவில் உட்காரு, எங்கேயும் போவேணாம், நீ டிவி மட்டும் பாரு அப்படின்றான். கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் அந்த டிவியிலேயே முழுகிட்டான். கிச்சனில் விஜி கபோர்டை திறந்து ஏதோ தேடிட்டு இருக்க, வி அப்படியே பின்னாடியே போய் அவளை பேக்கில் ஹக் பண்ணுறான். அவனோட ஃபேஸை அப்படியே விஜியோட நெக்கில் வச்சுட்டு விஜயை பார்க்க, விஜி அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறா. என்ன விஜி எதுவுமே பேச மாட்ற? நான் 2 நாளாக உன்னை பார்க்க வரலன்னு உனக்கு கோவமா? விஜி அப்படியே டக்குன்னு திரும்பி, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்கள் என் கை கட்டுற தூரத்துலேயும் என் கண்ணு பார்க்குற தூரத்துலேயும் இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும். உங்களை சாகிறதுக்குள்ளே ஒரு தடவை பார்க்க மாட்டேனா அப்படின்னு ஏங்கின நாட்கள்லாம் போய், ஆனால் இப்போ பாருங்க நம்ம எப்படி இருக்கோன்னு அப்படின்னு அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்ல, வி டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, சாரி விஜி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ஒரு டைம் உங்களை ஹக் பண்ணிக்கவா? வெறும் ஹக் மட்டும் தானா அப்படின்னு அவன் அப்படியே விங்க் பண்ணுறான். ஏய், நீங்கள் அடி வாங்க போகிறீங்க, ஹக் கூட கிடையாது, போங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் அங்கே ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு ஹாலுக்கு போகலாம். நீங்கள் ஹாலுக்கு வர ஜேகே பார்த்துட்டு, ஏ
நீங்க 2 பேரும் இவ்ளோ நேரம் என்ன பண்ணீங்க? ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? அப்படின்னு அவன் ரொம்ப அப்பாவியா கேட்குறான். விஜிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்க, ஆரம் இந்த சிச்சுவேஷன சமாளிக்கணுன்ட்டு, விஜி ஒயின் எங்க? நாங்க வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு. ஆனா அவள காணோம். அது அவளோட ரூம்ல இருக்கா. நீங்க வேணா போய் பாருங்க. அப்படின்னு சொல்ல ஆரமும் எழுந்து ரூமுக்கு போறான். ஜேகே எதையுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆரம் ரூம் கதவ தட்ட டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. தானாவே அது ஓப்பன் ஆகுது. ஆரம் தயங்கி தயங்கி உள்ள போறான். ரூமு ரொம்பவே அழகா இருக்கு. நீங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தனால உங்க ரூம அழகா நீட்டா அடுக்கி வச்சிருக்கீங்க. மத்த நாட்கள்லாம் உங்க ரூம பார்க்கவே சலிக்காது. ஆரம் அப்படியே ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே வரான். அங்க ஒரு டேபிள்ல நெறைய புக்ஸ் இருக்கு. ஆரம் கிட்டக்க போய் பார்க்குறான். சில புக்ஸ் தமிழ்லயும், சில புக்ஸ் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அது பக்கத்துல ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. அத எடுத்து பார்க்குறான். அதுல நீங்க நல்லா ப்ளூ கலர்ல ஒரு காட்டன் சாரி கட்டியிருக்கீங்க. நெத்தியில ஒரு சின்னதா ஒரு பொட்டு. அதுக்கு கீழ லைட்டா சந்தனம் வச்சிருக்கீங்க. தலையில மல்லிகைப்பூ. கழுத்துல எப்போதும் போல ஒரு ரொம்பவே மெல்லிசான ஒரு செயினு. அதுல குட்டி ஒரு டாலர் ஒண்ணு போட்டிருக்கு. கையில பிரேஸ்லெட் அப்படின்னு உங்கள பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட மேக்கப்பே இல்லாம இருக்கீங்க. ஆரம்க்கு உங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போலயே இருக்கு. அவ கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, அவன் மொபைல்ல ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் அவன் ரூம்ல இருந்தா, நீங்க குளிச்சுட்டு வெளில வந்துருவீங்க. அந்த சிச்சுவேஷன் 2 பேருக்குமே ஆக்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் டக்கு டக்குன்னு ரூம விட்டு வெளிய வந்துடுறான். நீங்க டெய்லியும் ஆஃபீஸ் போறனால நல்லாவே குளிக்க முடியலன்னு, லீவ் நாள்ல தான் நல்லா பொறுமையா குளிக்க முடியும்னு ரொம்பவே அப்படியே மெதுவா குளிச்சிட்டு இருக்கீங்க. ஆரம் திரும்பி வந்துட்டு அவங்க எல்லார் கூடயுமே ஜாயின் பண்ணிக்கிறான். "என்ன சார், ஒயின் கிட்ட பேசுனீங்களா?" "அ இல்ல விஜி. அவ பாத்ரூம்ல இருக்கா. அதான் நான் வந்துட்டேன்." ஜேகே பார்த்துட்டு, "ஆமா தாரா, நீயும் ஒயனும் ஒரே கண்ட்ரி தானே. பட் உங்க 2 பேருக்குள்ள நெறைய வித்தியாசம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீ ரொம்ப கலரா இருக்க. உங்க நாட்ல எல்லாரும் ஒரே ஸ்கின் கலர் இருக்காதா?" அப்படின்னு ஜேகே அவனோட ரொம்ப பெரிய டவுட்ட விஜிட்ட கேட்குறான். "ஆ, நீங்க கேட்குறதும் கரெக்ட்டு தான். எங்க கண்ட்ரில சவுத் இண்டியன்ஸ் ஒரு மாதிரியும், நார்த் இண்டியன்ஸ் ஒரு மாதிரியும் இருப்பாங்க. அப்புறம் அந்த சீனா பார்டர்ல இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. என்னோட அப்பா தமிழ்நாடு. நான் ஆனா என்னோட அம்மா வந்து நார்த் இண்டியன். ஸோ நான் எங்க அம்மா மாதிரி. அதனால கொஞ்சம் கலரா இருக்கேன். அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து ஆரம்பத்துல நான் இங்க வந்தப்போ ஒயன் மாரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் இங்க உள்ளவங்க எல்லாருமே என்ன வித்தியாசமா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன மாத்திக்கிட்டேன். ஆனா ஒயன் இதுவரைக்கும் அவள மாத்திக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு விஜி பெரிய எக்ஸ்பிளனேஷன் குடுத்து முடிக்கிறா. அப்போ உங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ற சவுண்ட கேட்டு எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்க லூஸான ஒரு லோ நெக் டீ ஷர்ட்டு, முட்டி வர ஒரு ஷார்ட்ஸ் போட்டு, டவல வச்சுட்டு உங்க ஹேர் அப்படியே தொடச்சுட்டே, "ஏன் ஆள பார்க்க போறேன், பார்த்து சேதி பேச போறேன், அவன் கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன், அவன் நெஞ்சுக்குள்ள என்ன தைக்க போறேன், உன்னால தான் தொங்கலன்னு சொல்ல போறேன், சோறு தண்ணி சேரலன்னு சொல்ல போறேன்." அப்படின்னு நீங்க அப்படியே பாடிக்கிட்டே, அவங்க யாரையுமே பார்க்காம, அவங்க இருக்கிற ஹால் பக்கம் வராம, நீங்க நேரா பால்கனிக்கு போயிட்டு, உங்க முடிய அப்படியே தொடச்சுட்டு, கொஞ்ச நேரம் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, டவல காய போட்டுட்டு, திரும்பவும், "ஏ சண்டக்காரா, குண்டு மொழியில 2 உயிர தேடி பாயுது, குத்து சண்டை இதோட நிப்பாட்டு போதும், முத்த சண்டை எங்கூட நீ போட வேணும், தனிமை துரத்த அலையிற நானும், மனச தொறந்து என்ன காப்பாத்து, தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன்." அப்படின்னு நீங்க ரொம்ப அழகா அப்படியே ஆக்ஷனோட பாடிக்கிட்டே வரீங்க. ஹாலுக்கு வரவும் அங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அப்படியே ஷாக் அடிச்ச மாரி நிக்கிறீங்க. விஜிக்கு சிரிப்ப அடக்கவே முடியாம வாய வச்சு அப்படியே மூடிட்டே உட்கார்ந்துருக்கா. மத்த 3 பேருமே
நீங்கள் என்ன பாடுறீங்கன்றது அவங்களுக்கு புரியலன்றாலும் இந்த மாதிரி வித்தியாசமாக அவங்க அவங்கள பார்த்தது இல்லையா? ஸோ அவங்களும் ஆச்சரியமாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதுவும் ஆரம்புக்கு நீங்கள் இத்தனை நாளாக இவ்வளோ சந்தோஷமாக அவன் பார்த்துருக்கவே மாட்டான். உங்களை இப்படி பார்க்குறப்ப அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க யாருமே எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்க நீங்கள் அப்போ தான் சுயநினைவுக்கே வரீங்க. ஐயையோ! மானம் போச்சா? திரும்பவுமா? ஐயோ! என்ன சொல்லலாம்? ஆ ஒயன் அவங்களுக்கு எதுவுமே புரியாதுடி. அதனால எப்பாவது பேசி சமாளி. அப்படியே கேஷுவலா இருக்கிற மாரி சமாளிடி ஒயனு. அப்படின்னு நீங்க அப்படியே லேசா அவங்களுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு, ஹாய் எப்போ வந்தீங்க? கேட்டுட்டே போய் அங்க இருக்கிற சோஃபால அப்படியே சிட் பண்றீங்க. நீங்க அவங்கள பார்த்த ஷாக்ல நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்றதே நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க. ஆரமோட கண்ணு உங்க மேல தான். உங்க மேல விட்டா அவன் கண்ணு நகரவே மாட்டேங்குது. நீங்க இப்போ தானே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்திருப்பீங்க. அதனால உங்க மேலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது. உங்களோட அந்த லிப்ஸு, அப்புறம் உங்களோட ஹேர் கொஞ்சம் வெட்டா இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து ட்ராப் ட்ராப்பா அப்படியே வாட்டர் ஸ்வெட் ஆகி உங்க டீ ஷர்ட்ல ஒரு சைடு அப்படியே நனைஞ்சே போயிடுச்சு. அந்த வாட்டர் அப்படியே உங்க ஹேர்லேருந்து உங்க கழுத்து, அப்புறம் உங்க தொண்டைக்குழி வழியா அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆரம்க்கு அப்படியே டெம்ப்ட் ஆகுது. அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் அதிகமாகி அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே சகஜமா இருக்காங்க. ஆனா ஆரமால அப்படி இருக்கவே முடியல. ஆனா நீங்க இது எதுவுமே கவனிக்காம ஜேகே கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்ன நுணா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல, என்ன விஷயம்? எங்களுக்கும் சொன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம்ல. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, ஆஃபீஸ் லீவு அதான், வேற ஒன்றும் இல்லை. விஜயும் வியும் ஒரே நேரத்தில் நம்பிட்டோம். நீங்கள் நம்பலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஆரம்ப பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரியாக இருக்கவும் நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்த்த விஜி வியை கூப்பிட்டு கண்ணால் ஆரம்ப பார்க்க சொல்கிறான். வி பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவன் டக்குன்னு எழுந்துட்டு, விஜி எனக்கு கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பால்கனிக்கு போய் நிற்கிறான். விஜி உங்ககிட்ட ஆரம்புக்கு தண்ணி கொண்டு போய் கொடு. உங்ககிட்ட தானே கேட்டாங்க, நீயே கொண்டு போய் கொடு. நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நீ போ அப்படின்னு திரும்பவும் விஜய் சொல்கிறா. நானே தான் போகணுமா? நீங்கள் விஜயை பார்த்து கேட்க அவன் உங்களை பார்த்துட்டு முறைக்கிறா. சரி சரி அப்படி பார்க்காத, நானே போகிறேன். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுக்கிறீங்க. அதில் தண்ணி இல்லை, காலியாக இருக்கும். கீழே கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்ருக்கீங்க. ஏற்கனவே உங்கள் டிஷர்ட் கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கும். நீங்கள் இப்போ கீழே குனிஞ்சு தண்ணி பிடிக்கும், அது இன்னுமே அப்படியே லோவாக இருக்குது. நீங்கள் அதையும் கவனிக்காமல் அப்படியே தண்ணியை பிடிச்சிட்டு ஆரம் கிட்ட போகிறீங்க. ஆரம் வெளியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான். சார் இந்தாங்க. ஆரம் நீங்கள் கூப்பிட்டோன்னே உங்கள் பக்கம் திரும்பிட்டு வாட்டரை வாங்க கையை நீட்டிட்டு உங்களை அப்போ தான் பார்க்குறான். உங்கள் டிஷர்ட் அப்படியே ரொம்ப லோவாக இருக்குது. உங்கள் செஸ்ட்லாம் அப்படியே தெரியுது. அவன் பார்த்தோன்னே டக்குன்னு பின்னாடி திரும்பிக்கிறான். ஐயோ என்னவ இப்படி வந்து நிற்கிறா? இப்போ நம்ம இந்த தண்ணியை வாங்கிட்டோன்னா எல்லார் முன்னாடியும் போயிடுவாளே, நான் இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டே நிற்க, நீங்கள் சார் என்னாச்சு? வாட்டர் வேண்டாமா? எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். இவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே வாங்க என்னோடய ரூமுக்கு போகலாம் சொல்லிவிட்டு அவனை அப்படியே அழைச்சிட்டு போகிறீங்க. அவனும் உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் உங்கள் ரூம் உள்ளே போய் பாத்ரூமை கட்ட ஆரம் உள்ளே போய் டோர் லாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவன் அப்படியே மூச்சு வாங்க நிற்கிறான். நீங்கள் வெளியில் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அவன் வரா மாதிரியே தெரியல. நீங்கள் டோர் கிட்ட போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. சார் நீங்கள் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயோ நீ தாண்டி என்னோட பிரச்சனையே, அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே அவன் வெளியில் வரான். ஆனால் நீங்கள் அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு சரி பண்ணாமல் அப்படியே தான் நிற்கிறீங்க. இந்த முறை அவனுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. அவனுக்கு எப்படின்னா, நீங்கள் அவன் முன்னாடி இப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மற்றவங்க முன்னாடி இப்படி நிற்கிறது அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஒயன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏன் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியலையா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே உங்களை அங்கே ஒரு மிரர் இருக்குது, அதை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான். அப்போ கூட நீங்கள் மிரரில் உங்களை பார்க்காம அவனை தான் பார்க்குறீங்க. அவன் உங்கள் காது கிட்ட வந்து
இங்கே பாரு, இப்படியே நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த, அப்புறம் நான் என்னோட பேலன்ஸ் இழந்துருவேன். ஏதாவது நடந்துச்சுன்னா நீ என்ன தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு உங்கள் காது கிட்ட வந்து சொல்லவும் உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. அவனோட மூச்சு காற்று உங்கள் இயர்ஸ் கிட்ட அப்படியே படுது. அவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் மிரரில் உங்களை பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே அப்படி பகீர்னு ஆயிடுச்சு. உடனே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிறீங்க. ஐயோ, இவ்வளோ நேரம் எல்லார் முன்னாடியும் இப்படியேவா இருந்தேன். சரி, நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, நான் வெளில போகிறேன். அவன் வெளியில் போகிறான். நல்ல வேளை நான் இவரை மயக்கத்தான் இப்படி நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நினைக்காம இருக்கிறதே ரொம்ப ஹாப்பி தான். நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாலுக்கு போகிறீங்க. விஜய் டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. வா ஒயன் சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களை கூப்பிட நீங்கள், என்ன விஜய், அவங்க யாருமே சாப்பிட வரலையா? இல்லை இல்லை, அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, அதனால சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு, ஜேகே நீயாவது சாப்பிட வரலாம்ல? இல்லைனுண்ணா, நான் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அதோடு இல்லாமல் இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வேறு சாப்பிட்டேன். ஸோ எனக்கு வேண்டாம். அம்மா அது என்ன, நான் உனக்கு விஜி, ஒயன் மட்டும் உனக்கு நூனாவா? ஆ, அது அப்படிதான் அப்படின்னு ஜேகே சொல்ல, நீங்கள் உடனே, ஆமாம், அவன் என்னோட செல்ல குக்கி, என்னோட செல்ல தம்பியும் கூட. உனக்கு என்ன வந்துச்சு, உன் வேலையை பாரு அப்படின்னு நீங்கள் விஜிக்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு நிற்கிறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டு, அப்பா நான் தெரியாமல் கேட்டேன், தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவள் கையை தூக்கி கும்பிட்டு போட்டுட்டு அப்படியே அவள் சாப்பிட்ற வேலையை பார்க்குறான். உங்களுக்கு அவங்கெல்லாம் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே தயங்கிக்கிட்டே, ப்ளீஸ் சார், நீங்களாவது எங்கள் கூட வந்து சாப்பிட்லாம்ல, எனக்கு உங்களெல்லாம் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ ஓகே, அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஒயன். ஆ, இல்லை இல்லை சார், நான் அப்படி எதுவும் சொல்லலை. நீங்கள் உட்காருங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். நீங்கள் அப்படியே ஆரம்ப பார்க்க அவனும் அப்படியே உங்களை திங்கிற மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் விஜயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோடய வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அப்போது விஜிக்கு அவள் அண்ணக்கிட்டேருந்து கால் வருது. எடுத்து தமிழில் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. அவளோட அப்பா அம்மா எல்லாமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரே ஏக்கமாக இருக்குது. நீங்களும் அந்த ஏக்கத்தோடையே அதே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆரம் உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் அப்படியே மாறி இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லணும் போல இருக்குது. விஜய் என்ன பேசுகிறான்லாம் புரியல. ஆனால் அவள் தமிழில் பேசுகிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கிட்ட நீங்கள் தமிழ் ஏதோ சொல்லிட்டு அழுதுருப்பீங்கல்ல, அதுலேருந்து தமிழ் கற்றுக்கணுன்ற முடிவோட சில புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். இங்கிலீஷ் மாதிரி இதுவுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அவன் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெறும் தமிழ் எழுத்தை படித்து முடிக்கிறதுக்கே 1 மாதம் ஆகிடும் போல இருக்கே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவன் எல்லாத்தையும் ஓர கட்டிட்டு டிரான்ஸ்லேஷன் ஆப் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆப்பையும் எடுத்திருப்பான். ஆரம் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க வி பார்த்துட்டு, ஹியாம் என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். விஜய் உங்ககிட்ட மொபைலை கொடுத்துட்டு, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, பேசு. நானா, நான் என்ன பேசுகிறது அப்படின்னு நீங்கள் அப்படியே தயக்கத்தோடு வாங்கிட்டு, அப்பா நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு திரும்ப விஜய்கிட்ட மொபைல் கொடுக்க, அந்த சைடு விஜயோட அண்ணன் விஜய்கிட்ட ஏதோ சொல்ல, விஜய் அதெல்லாம் முடியாதுடா. விஜய் உங்ககிட்ட மொபைலை கொடுத்துட்டு, ப்ளீஸ் அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான், எனக்காக ஜஸ்ட் 2 வார்த்தை மட்டும், இல்லைனா என்னை தினமும் டார்ச்சர் பண்ணுவான். அவன் அப்படி பாவமாக ஃபேஸை வச்சுட்டு கேட்க, நீங்கள் திரும்பி ஆரம்பம் ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே அந்த மொபைலை வாங்குறீங்க. வெளியில் பார்க்குறப்ப ஆரம் ஃபேஸு ரொம்ப அப்படியே கூலாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே அவ்வளோ கொஸ்டின்ஸ் ஓடிட்டுருக்கு. அவன் பொறாமையில் பொங்கிட்டு இருக்கான். இவனுக்கு இப்போ என்ன, இப்போ ஒயன்கிட்ட பேசி இவனுக்கு என்ன இருக்குது, அவன் என்ன பேச போகிறான்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே டென்ஷன் ஆகுது. அவன் அதுக்குன்னே ஒரு ஆப்பை ஏற்றி வச்சுருக்கான்ல, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி மைக்கை ஆன் பண்ணி வைக்கிறான். நீங்கள் மொபைலை வாங்கிட்டு, சொல்லுங்கண்ணா. அண்ணனா, தயவு செஞ்சு நான் அண்ணன் மட்டும் கூப்பிடாத, பெயரை சொல்லி வேணாலும் கூப்பிடு. நீங்கள் என்னை விட பெரியவங்க, அதோட விஜய்க்கும் அண்ணன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியும்? அதோட விஜய்க்கும் அண்ணன்னா நீங்கள் எனக்கும் அண்ணன் தானே,
சொல்லிட்டு நீங்கள் மொபைலை விஜிக்கிட்ட கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு ஆரம்ப பார்க்குறீங்க. விஜி ஃபோன் பேசி முடிச்சுட்டு, ஒயன் அண்ணன் என்ன சொன்னா? என்ன அவங்க அண்ணன்னு கூப்பிட வேணான்னு சொன்னாங்க. எனக்கு அப்பவே தெரியும். அவன் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒயன் என்ன பண்ணுறா? அவளுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பண்ணிட்டு இருக்கா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அநேகமா அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஆரம் ஃபேஸ் அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இருக்குது.